இந்த பொருளாதார சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னத்தை அல்லாஹ் தர்றானோ அதை கொண்டு போதுமாக்குதல் வரணும். குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, உழைக்கணும், தேடணும். போதுமானது. பணக்காரங்கிறது நிறைய காசு வச்சுக்கிறதுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. அல்லாஹ் போதுமான தரலாம் இருக்கு, பரக்கத்தா இருக்குது அப்படின்னு எவன் நினைக்கிறான் அவன் தான் பணக்காரன். செல்வந்தன் யாருன்னு ரசூல் அப்படியே சொல்றாங்க, லைசல் கினா அன் கஸரத்தில் ஆர்லி. அதிகமான செல்வங்கள் இருப்பது, அதிகமான சாமான்கள் இருப்பது, அதிகமான தட்டுமுட்டு பொருள்கள் இருக்கிறது, அது அல்ல செல்வம். வலாக்கின் கினா கின நஃப்ஸி. செல்வம் என்னன்னு கேட்டா நஃப்ஸ் செல்வமா இருக்கணும். மனசுல என்ன இருக்கணும்? உனக்கு தண்ணீரை அடையணும். அப்ப அல்லாஹ் நமக்கு எதை தர்றானோ, கனிங்கிற வார்த்தைக்கு அரபில் என்ன அர்த்தம்னா தேவையற்றவன். தேவையற்றவன் அதுக்கு என்ன அர்த்தம்? மனசு தேவையில்லை நினைச்சா தான் ஒருத்தன் தேவையற்றவன். நான் கேட்கிறேன், நீங்க எல்லாத்தையும் கோடிக்கணக்கான ரூபா வச்சிருக்கீங்க, எல்லாரும் வச்சிருக்கீங்க, இன்னொரு 2 கோடி தான் வேணாம் சொல்லிடுவீங்க. அப்ப எல்லாம் தேவை உள்ள ஆளத்தானே இருக்கிறீங்க, தேவையற்றவன் கிடையாது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ முதல்ல 2வது இந்த பேராசைக்கு அப்புறம், அதாவது இந்த யாசகம் கேட்கக்கூடாது, சுயமரியாதை, அதுக்கு அப்புறம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா உள்ளதை கொண்டு போதுமாக்குதல். எதை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை கொண்டு நம்ம போதுமாக்கணும் மனசுல அப்படி நினைக்கணும். மனோதத்துவ ரீதியா திருப்பி திருப்பி என்ன செய்யணும்? நான் அல்லாஹ் எனக்கு தந்ததை கொண்டு நான் போதுமாக்கிறேன். அவன் கஞ்சி குடிக்கிறதுக்கு தந்தா கஞ்சி தான் குடிப்பேன், பிரியாணி அளவுக்கு தந்தா பிரியாணி தான் போடுவேன். வழங்குதா? சாதாரண 100 ரூபாய் சட்டை எடுக்கிறவங்க காசு தந்தா அதுதான் நான் எடுப்பேன். நான் 500 ரூபாய் சட்டைக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு அல்லாஹ் என்ன தர்றானோ அதுக்கு தகுந்தவாறு என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன். இது வந்துருச்சுன்னு சொன்னாலேயே நம்மள்ட்ட நிறைய பொருளாதார சம்பந்தமான மேட்டர்கள்லாம் நினைஞ்சிரும் அடிபட்டு போய் நிறைய பேரை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு எண்ணம் இருக்காது, போதுமான தன்மை என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதுக்கு மேல சக்திக்கு மீறி எல்லாம் போய் கடனை வாங்குறது, சக்திக்கு மீறி எல்லாம் என்ன செய்யறது, ஃப்ரிட்ஜ் கடை, அது கடை, டிவி கடை, அவன் கடை, இவன் கடைன்னு மண்டே அது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கனாத்துன்னு சொல்லக்கூடிய போதுமன்ற மனதை உங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறீங்க, அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. அது அஃப்லஹ மன் அஸ்லம, யார் ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்று ஒரு ருசிக்க கஃபாஃபன், போதுமான அளவுக்கு பசி இல்லாமல் உணவளிக்கப்பட்டு, ஓ கன்னாஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, எதை அல்லாஹ் கொடுத்தானோ அதுவே போதும் என்ற மனசையும் பெற்று விட்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றவன் யாருன்னு கேட்டா முஸ்லிமா இருக்கணும். கண்டிப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கணும். இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் பசி இல்லாமல் போதுமான உணவையும் பெற்று அதுவே எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கான, கூழு தான் குடிக்கிறதுக்கு தந்திருக்கிறானா, கூழ வயிறார குடிச்சிட்டு அது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, நம்மள்ட்ட இல்லாத கூழுக்கு தான் வசதி இருக்கும்போது நம்ம சிக்கனுக்கு 65 ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு அல்லாஹ் கூழு தான் தந்தான்னு செய்யணும், கூழு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படி நினைச்சுக்கிறேன். நம்மள்ட்ட காட்டன் துணிக்கு தான் வசதி இருந்தா அது திருப்பி தெரிஞ்சுக்கிறேன். நம்மள்ட்ட எண்ணத்துக்கு ஒரு ஹவாய் செருப்பு போடுறதுக்கு தான் அல்லாஹ் வசதி தான் என்ன செய்யணும், அதை வச்சுக்கணும். சைனா பொருள் வாங்குறதுக்கு அல்லாஹ் வசதி தந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, வேற பொருள் ஆசைப்படக்கூடாது. 100 ரூபா 50 ரூபாய்க்கு வாட்சி வருதுல, அதை கட்டுறதுக்கு தான் அல்லாஹ் வசதி தந்தா அதை கட்டிக்க. நீ 50 ரூபா வசதி உள்ள ஒரு ஆளு 5000 ரூபாய்க்கு வாட்சி வாங்கணும்னு நினைக்கிற, அல்லாஹ் உனக்கு எண்ணத்தை தருகிறான்னு அது உள்ளுக்க வாழணும். போதுமன்றதுன்னா என்னது, எண்ணத்தை தந்திருக்கிறானோ அது உள்ளேயே வாழணும்னு நினைச்சா தான் யாசிக்கவும் மாட்டீங்க, தில்லுமுள்ளு பண்ணவும் மாட்டீங்க, கடன் வாங்கவும் மாட்டீங்க, மோசடி பண்ணவும் மாட்டீங்க. எதை தருகிறானோ அதுக்குள்ள நான் வாழ்ந்து காட்டுவேன். அப்ப தருவதற்குள்ளே வாழ்ந்து பழகிறதுங்கிற ஒரு பழக்கம் வந்தா தான் நம்ம நேர்மையா நடக்க முடியுங்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்துறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1746வது ஹதீஸாக இருக்கிறது, திருமதியிலையும் இருக்கிறது. அப்ப போதுமானது இன்னொரு விஷயம் இருக்கிறது. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த போதுமானதுங்கிறத எப்ப நம்ம தாண்டுவோம் தெரியுமா, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்கனால தான். ஒரு மனுஷன் மட்டும் தான் வைங்க, ஒரு ஊர்ல அவன் மட்டும்தான் இருக்கிறான், அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்குது, ஒரு நாளைக்கு 25 ரூபா தான் வருமானம், அவனுக்கு ஏதாவது ஆசை வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த 25ல வாழ்ந்துட்டு இருந்துருவான். அவன் அது போதும், 25 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது, அதுக்கு தேவையான ஒரு நாளைக்கு 2 படி அரிசி கிடைக்குது, இதான் அவனுக்கு கூலின்னு வச்சுக்கிறீங்களேன். அவன் மட்டும்தான் அந்த ஊர்ல இருக்கிறான். இவனுக்கு ஏதாவது பேராசையோ பத்தலைங்கிற நினைப்புல வருமா? வராது. இதெல்லாம் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா அவனை விட கொஞ்சம் மேல உடைய ஆட்களை பார்க்கும்போது தான். ஒரு 100 வீடு இருந்து நம்ம இது குடிசை, அது ஓட்டு வீடா இருக்க, நம்ம இது ஓட்டு வீடு, அது தட்டு வீடா இருக்க, அது தட்டு வீடு, அது மாடி வீடா இருக்குது அப்படின்னு நினைக்கையில தானே உங்களுக்கு போதுமாக மாட்டேங்குது. உண்மையில் அது போதும், மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். என் குடிசையில இருந்து செத்தா போயிருவீங்க. இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடத்தில் இருக்கிறோட குடிசை எந்த வகையில கேடு, அது நல்லா குழு நல்லா தான் இருக்கும்.
அதில் அழகா சந்தோஷமா வாழலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி பிரியாணி தின்னுட்டு கொழுப்பு நோய் அதெல்லாம் வர்றதை விட சாதாரண ரசமும் சோறு கேடாது, அது ஒன்றும் கேடலாம் கிடையாது, அது போதுமானது தான். நமக்கு ஏன் போதுமானது இல்லைன்னு தெரியுது என்று கேட்டா மேலே பார்க்குறோம். நம்ம என்ன செய்யறோம்? நம்மளையும் பார்க்குறோம், அவனையும் பார்க்குறோம். நம்மளோட இவன் படித்தான், ரெண்டும் ஒன்னதானே படித்தோம், ஒன்னதான கடையில் சம்பளத்துக்கு இருந்தோம், ஒன்னதான ஒரு ஊரில் வேலை பார்த்தோம், ஒன்னதான மார்சாவில் ஓதணும், இப்படின்னு வச்சுக்கிட்டு நான் மட்டும் இப்படி இருக்கேன், அவன் மட்டும் அப்படி இருக்கிறானே, இதான் மேட்ரு. நான் மட்டும் இந்த மாதிரி இருக்கேன், அவன் மட்டும் மாறி வீட்டில் இருக்கிறானே, அவன் கார் வச்சிருக்கிறானே, எனக்கு சைக்கிள் கூட இல்லையே, இப்படின்னு சொல்லி இன்னொருத்தனை பார்த்து பார்த்து தான் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறது போதலைன்னு நினைக்கிறோமே தவிர நம்ம மட்டுமே இருக்கிற ஒரு உலகமாக இருந்தால் அது என்ன கிடைக்கிறது போதும் நினைச்சிருவோம். அப்ப இந்த போதுமாக்குதல் என்பது அதான் இயற்கையான தன்மை. இது எது பின்னாடி வர்றது, இதுதான் போலித்தனமானது. எது பெருசு அடுத்தவனை பார்த்து ஆசைப்படுறதுக்கு பார்த்தீங்களா இல்லையா, இது ரொம்ப ஒரு போலித்தனமானது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த போதுமானது இதுவே எனக்கு போதும்ன்ற வாழ்க்கை வாழ நினைச்சா உந்துரு இலாமன் அஸ்பல மின்கும், நீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. எல்லாரும் கலந்து காட்டிலே போய் வர முடியும், நான் போதுமாக்கி கொள்ள போகிறேன் அதனால நான் காட்டுக்கு போயிடுறேன்னு போக முடியுமா? போதுமாக்குறது மக்கள் மத்தியில் இருந்துதான் போதுமாக்கணும். மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது மேலே உள்ளவன் இருக்கத்தான் செய்வான், கீழே உள்ளவன் இருப்பான். நீங்க எதனால போதும்னு உங்களுக்கு தெரியல, மேலே உள்ளவனை பாக்குறீங்க. நீங்க மேலே உள்ளவனை பாக்குறீங்க, உங்களுக்கு மேல 1000 பேர் இருந்தா உங்களுக்கு கீழே 10,000 பேர் இருக்கிறானே. உங்களுக்கு மேல உள்ளவன் பெரிய லெவல்ல உள்ளவன் 1000 பேர் தான் இருப்பான். உங்களை விட கீழ்நிலை உள்ளவன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் 10,000 பேர் இருப்பான். நீங்க என்ன நினைக்கணும்? அவனோட நான் எப்படி அழகா இருக்கிறேன். அல்லாஹ் எதை தந்திருக்கிறான் அது போதுமானது நினைக்கிறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுரு இலாமன் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழே உள்ளவனை பாருங்கள், வலா தன்துரு இலாமன் ஹுவ ஃபௌககும், உங்களுக்கு மேலே உள்ளவனை பார்க்காதீங்க. ஒரு ஏழை யாரை பார்க்கணும்? பரம ஏழையை தான் பார்க்கணும். ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவன் ஏழையை தான் பார்க்கணும். இவ்வளவு அழகான ஒரு மனோதத்துவ ரீதியாக இந்த சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பண்படுத்துறாங்கன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீம்ல 5264வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இதா நவர அஹதுக்கும் இலாமன் ஃபுல்லில் அலைஹி ஃபில் மாலி உல் ஹல்கி, இவனை விட காசு பணத்திலேயோ இவனை விட உடல் கட்டிலையோ சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தனை நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவனுக்கு கீழே உள்ளவனை உடனே பார்த்துருங்க. உங்களுக்கு மேல ஒரு பயங்கரமான ஒரு வாட்ட சாட்டமான அதெல்லாம் ஆள் பார்க்குறீங்க, நீங்க என்ன செய்யணும்? ஒரு நோஞ்சான பார்த்து போடுங்க, அவனை விட நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு உனக்குதா அப்படிங்கிற ஒரு பக்குவம் உனக்கு வந்து விட்டால் நீ தான் வெற்றி பெற்று விட்டாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில் 6490வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இந்த இருக்கிறதை கொண்டு என்ன செய்யணும்? போதுமாக்கணும். என்ன அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை கொண்டு சரி அல்லாஹ் அதுக்காண்டி போதுமாக்குறேன்னு சொல்லிட்டு உழைக்காம இருக்கக்கூடாது. உழைக்கிறது, தேடுறது, சம்பாதிக்கிறதுலாம் வேற. சம்பாதிச்சா கிடைக்கிற கேரண்டி ஏதாவது இருக்குதா? நம்ம சம்பாதிப்போம், என்னதான் உழைச்சாலும் ஒன்றும் கிடைக்காம போயிடறான். எத்தனை பேரு செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. மாசம் பூரா உழைக்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அரை மணி நேரம் உழைச்சிட்டு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துருவான். அதனால பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடுற விஷயம் வேற, தேடி என்ன கிடைக்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம கஷ்டப்பட்டோம், அல்லாஹ் இதைத்தான் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இதை கொண்டு என்ன வாழ முடியுமோ எல்லா தேவைகளையும் இதுக்குள்ள நம்ம வச்சுக்கிடுவோம், இதை தாண்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்குவத்துக்கு நம்ம வந்து விட வேண்டும்.